إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني القرآن العظيم والحديث الشريف ومعانيهما وحكمهما ومواعظهما وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والموعظة الحسنة رب زدني علما اللهم فقهني في الدين الحمد لله கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய மஹல்லாவாசிகளே, அன்பிற்குரிய பாசத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் அருளால் அல்லாஹுடைய மகத்தான கடமைகளில் ஒன்றாகிய ஸலாத்துல் ஃபஜ்ரை நிறைவேற்றிவிட்டு மார்க்க விஷயங்களை பற்றி பேசுவதற்காக அல்லாஹுடைய இந்த வீட்டிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இது சுப்ஹான மௌலிது மாதம், இது ரசூலுல்லாஹ் மௌலிது மாதம் என்றுதான் அவர்களுக்கு தெரியும். அந்த அளவு பிதஅத்துகள் மீது உண்டான விருப்பங்கள், மோகங்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே புகட்டப்பட்டு விட்டன. எப்படி இஸ்ரவேலர்களுக்கு காளை கன்றுடைய மோகம் அவர்களது உள்ளத்தில் ஊட்டப்பட்டதோ அதுபோன்று இன்று கல்வி அறிவில்லாத பாமர மக்கள் அல்லது கல்வி கற்றதற்கு பிறகு மன இச்சையை பின்பற்றக்கூடிய கல்வியாளர்களுடைய உள்ளங்களிலே இந்த பிதஅத்துகள், அனாச்சாரங்களுடைய மோகங்கள் ஊட்டப்பட்டு விட்டன. அவர்களது உள்ளங்கள் அந்த பிதஅத்துகளை அப்படியே உறிஞ்சி கொண்டன. எப்படி ஸ்பாஞ்ச் தண்ணீரை உறிஞ்சுமோ அந்த மாதிரி பிதஅத்துகளை, அனாச்சாரங்களை அவர்களது உள்ளங்கள் உள்வாங்கிக் கொண்டன. அல்லாஹு தஆலா நம்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவில் நிலைநிறுத்துவானாக. ஒவ்வொரு பிதஅத்துகளை விட்டு, அனாச்சாரங்களை விட்டு அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பற்றி கொஞ்சம் நாம் பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு என்பது இது ஈமானோடு பிணைந்த ஒன்று, ஈமானோடு பிணைந்த ஒன்று, பிரிக்க முடியாத ஒன்று. அல்லாஹுவை நேசிப்பவன் ரசூலுல்லாஹுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக நேசிப்பான், கண்டிப்பாக நேசிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் என்பது அவர்களை பார்த்தவர்கள் மட்டுமல்ல, அவர்களை பார்க்காதவர்களுடைய உள்ளங்களிலும் எப்போது அவர்களை பற்றி கேள்விப்படுகின்றார்களோ அந்த உள்ளமானது பள்ளத்தை நோக்கி ஓடி வரக்கூடிய ஓடையை போல அந்த சுத்தமான ஈமானிய உள்ளங்களை நோக்கி வெகு வேகமாக ஓடி வரக்கூடிய ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத், அன்பு என்பது. குர்ஆனுடைய விரிவுரையாளர் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி ஹதீஸில் இமாம் புகாரியோ அந்த மாதிரி குர்ஆனுடைய விரிவுரையில இமாம் தபரி
சம்பவம் எழுதுகிறார்கள். ஈராக் நாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை. ஒருவர் இஸ்லாமை ஏற்கிறார், நபித்தோழரை சந்திக்கின்றார், அந்த நபித்தோழரிடத்திலே பேசுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கின்றார். நீங்க அந்த நபியை பார்த்திருக்கிறீங்களா? அந்த நபியோட பேசியிருக்கிறீங்களா? அந்த நபி எப்படி இருப்பாங்க? புதிதாக இஸ்லாமை ஏற்றவர் அந்த சஹாபி, ஆமா நான் நபியுடைய தோழர், நபியை பார்த்திருக்கிறார், நபியோட பேசியிருக்கிறார், நபியோட பயணம் செஞ்சிருக்கிறார், நபியுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிறார், நபி எப்படி இருப்பாங்க, என்ன செய்வாங்க, எல்லாவற்றையும் சொல்லி காட்டுகின்றார். அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த புதிய சகோதரர் அவர் உள்ளம் உருகி பாசத்தால் துடிதுடித்து கேட்கின்றார், அந்த நபி எப்படி நடப்பாங்க? மஸ்ஜிதுக்கு வருவாங்க, போவாங்க, எங்களை மாதிரி எல்லாரோட மக்களோட மக்கள் அவங்க நடந்து செல்வார்கள், வருவார்கள், போவார்கள் என்று. அந்த புதிய சகோதரர் பாருங்கள், அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே அந்த நபிக்கு நபி என்று கேள்விப்பட்ட உடனேயே அவருக்கு ஏற்படுத்திய அந்த பாசத்தின் வெளிப்பாட்டை பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் மட்டும் நபியுடைய காலத்தில் இருந்திருந்தால், அவர் சொல்றார், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், நான் மட்டும் நபியுடைய காலத்திலே இருந்திருந்தால் அந்த நபியை நடக்க விட்டு இருக்க மாட்டேன், என்னுடைய தோளிலே ஒவ்வொரு இடத்திற்கும் தூக்கி கொண்டு சென்றிருப்பேன். அவர் பெரிய ஒரு அறிஞர் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை நீண்ட காலமாக கேள்விப்பட்ட ஒரு பெரிய கல்வியாளரும் அல்ல. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்ட உடனேயே அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு அன்பை உள்ளத்தில் புகுத்தி விடுகின்றான். நீங்கள் எல்லாம் சீராவிலே உம்மு மஅபத் அல்லது ஹதீஸ் நூல்களிலே உம்மு மஅபத் என்று நீங்கள் தேடி பாருங்கள். யார் அவர் உம்மு மஅபத்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது பாலைவனத்தில் இருந்த ஒரு கூடாரத்திலே சிறிது நேரம் தங்கி இருக்கின்றார்கள். அந்த கூடாரத்தில் இருந்த பெண்மணி தான் இந்த உம்மு மஅபத். பேர் என்ன? உம்மு மஅபத். அந்த பெண்மணியினுடைய மகத்தான குணம் என்னவென்றால், தங்களுக்கு இருந்த சில ஆடுகளை வைத்துக் கொண்டு பாலைவனத்திலே வசித்துக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா சிலருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை, அந்த பரிசுத்தமான கல்வை நாம் கவனிக்க வேண்டும். சிலர் ரொம்ப காலமா நல்லவங்களோட சேர்ந்து இருப்பாங்க, ஆனா நல்லது அவங்களுடைய உள்ளத்தில் ஏறியே இருக்காது, நல்லது அவர்களுடைய உள்ளத்திலே தோன்றி இருக்காது, அதை உறுதி இருக்க மாட்டார்கள். இந்த பெண்மணி பாருங்க, பாலைவனத்திலே கூடாரம் விட்டு தனது கணவனோடு அந்த கடினமான வாழ்க்கையை சகித்து தாங்கிக் கொண்டிருந்தார். ஏன் தெரியுமா? பாலைவனத்திலே பயணித்து செல்லக்கூடிய பயணிகளுக்கு ஏதாவது தன்னால் முடிந்த உணவை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக. எப்பேற்பட்ட தர்மசாலி பாருங்க, தனது ஆற்றின் பாலை கலந்து கொடுத்து அவர்களுடைய தாகத்தை, பசியை போக்க வேண்டும். தன்னால் முடிந்த சில ரொட்டி துண்டுகளை கொடுத்து அவருடைய பயணத்தை பாதுகாக்க வேண்டும். இதுதான் உம்மு மஅபதுடைய வேலை. அல்லாஹ் இருக்கிறானே ரப்புல் ஆலமீன், ஒருத்தருக்கு ஹிதாயத்து கொடுக்கணும்னா அவருடைய கல்பை தான் அல்லாஹ் பார்ப்பான். எதை பார்ப்பான்? கல்பை பார்ப்பான். ரப்புல் ஆலமீன் சொல்றான், وَمَن يُؤْمِن بِاللَّهِ يَهْدِ قَلْبَهُ, யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வாரோ அவருடைய கல்புக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்து கொடுப்பார். அல்லாஹ்வுடைய தொடர்பு எதோட இருக்குங்க? கல்போட தான் இருக்கு.
நம்முடைய முகமோ அழகோ, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும், உங்களது தோற்றங்களையோ உங்களது செல்வங்களையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்களது உள்ளங்களை அல்லாஹ் பார்ப்பான். இந்த உள்ளம் வெள்ளையாக இருக்கிறதா? இந்த உள்ளம் சுத்தமாக இருக்கிறதா? இந்த உள்ளம் ஒழுக்கமாக இருக்கிறதா? இந்த உள்ளம் நம்பிக்கையால் ஊறி போயிருக்கிறதா? இந்த உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பாசம், மறுமையுடைய பயம் எவ்வளவு இருக்கிறது? அதை பார்த்துத்தான் அல்லாஹ் தஆலா அடியார்களை உயர்த்துவார். பிலால் ஏன் உயர்த்தப்பட்டார்? அம்மார் ஏன் உயர்த்தப்பட்டார்? நூற்றுக்கணக்கான நபித்தோழர்கள் யாரென்றே அறியாத கோத்திரத்திலே குடும்பத்திலே பிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் மகத்தான கண்ணியத்தை பெற்றார்களே. எதன் மூலமாக? அவர்களிடத்தில் இருந்த அந்த பரிசுத்தமான இஹ்லாஸை உடைய கல்வின் மூலமாக. சரி, உம்மு மாபதுக்கு வருவோம். அந்த உம்மு மாபது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு மாபதுடைய விருந்தாளியாக ஆகின்றார்கள். அதோ ஒரு கூடாரம் தெரிகிறது. யாருடைய கூடாரம்? அபூபக்கர் சொல்கிறார், அவருக்கு தெரியும், அதிகமா பயணம் செய்யறவர். ரசூலுல்லாஹ் அதிகமா பயணம் செய்ய மாட்டார். அல்லாஹ்வின் தூதரே, அது உம்மு மாபதுடைய கூடாரம். அப்படியா? உம்மு மாபது என்றால் யார்? அபூபக்கர் விளக்கம் சொல்கிறார். அப்படியா? சரி, பார்ப்போம் அவரை. கொஞ்ச நேரம் தங்கி இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உம்மு மாபத் தனது கணவனார் வந்தவுடன் அந்த ரசூலுல்லாஹ்வை வர்ணிக்கிறார். பாருங்கள், ஒரு வர்ணனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எங்கெல்லாம் ஹதீஸ் நூல்களிலே ரசூலுல்லாஹ்வுடைய வர்ணனை, ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பார்கள், முகம் எப்படி இருக்கும், தோற்றம் எப்படி இருக்கும், பேச்சு எப்படி இருக்கும், நடை எப்படி இருக்கும், பாவனை எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணனையை நீங்கள் படிப்பதாக இருந்தால், ஹதீஸ் கலையின் அறிஞர்கள் எல்லாம் முதலாவதாக உம்மு மஅபதுடைய வர்ணனையை கொண்டு வருவார்கள். அதற்கு பிறகுதான் அலியுடைய வர்ணனையை, ஜாபிருடைய வர்ணனையை கொண்டு வருவார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு தெரியாது. யாருக்கு? உம்மு மஅபதுக்கு தெரியாது. வந்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று, வந்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தெரியாது. யாரோ வழிபோக்கர்கள், பயணத்தில் செல்பவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆட்டின் பாலை கேட்கிறார்கள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார். ஓய்வுக்காக கூடாரத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் என்றுதான் உம்மு மஅபதுக்கு தெரியும். உம்மு மஅபதுடைய கணவர் அபூ மஅபது வருகிறார். உம்மு மஅபது, கூடாரத்திலே இப்போது ஒரு விதமான வெளிச்சம் தெரிகிறது, ஒரு விதமான வாசம் வீசுகிறது, ஒரு விதமான வித்தியாசம் தெரிகிறது. என்ன அற்புதம் இந்த கூடாரத்திலே நடந்தது என்று கேட்டபோது உம்மு மஅபது சொல்கிறார், என்ன 2 பேர் வந்தாங்க, அது ஒருவர் இப்படி இருந்தார், இப்படி இருந்தார், இப்படி இருந்தார் என்று வர்ணிக்கிறார். பாருங்கள் வர்ணனை. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, ஏன் சொல்கிறேன் என்றால், இன்று சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மஹப்பத் என்பது எங்கே இருக்கிறது? இந்த கல்விலே இருக்க வேண்டும். மஹப்பத் எங்கே இருக்க வேண்டும்? கல்விலே இருக்க வேண்டும். ஒரு இபாதத்தை, வணக்கத்தை செய்யும் போது அந்த மஹப்பத்தோடு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு இபாதத்திலும் அல்லாஹ்வுடைய அன்பும் ரசூலுடைய அன்பும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்திருக்க வேண்டும். முஹப்பத் என்பது நம்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, வழிமுறைகளை, ஒழுக்கங்களை பின்பற்ற தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் மஹப்பத். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்களா இல்லையா? அவர்களை விட நேசித்த ஒரு சமுதாயம் இந்த பூமியிலே பிறக்க முடியாது.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து ஒரு சாதாரண ஒரு கடைநிலை சஹாபி வரை ரசூலுல்லாஹுடைய அன்பால் அவர்களுடைய உள்ளங்கள் நிரம்பி இருந்தன. ஒரு சஹாபி வரார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எனக்கு என்னை விட, எனது பிள்ளைகளை விட, எனது மனைவி மக்களை விட விருப்பமானவர்கள். நான் உங்களுடைய சபையில் இருக்கிறேன், உங்களை கண்ணிரம்ப பார்க்கிறேன். நான் வீட்டுக்கு போயிடுறேன், உங்களுடைய தேடல் வருகிறது, உங்களுடைய ஆசை வருகிறது. நான் திரும்ப ஓடி வருகிறேன் மஸ்ஜிதிற்கு, உங்களை பார்த்துக் கொள்கிறேன். மனம் நிரம்பி விடுகிறது, மனம் சாந்தமாகி விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமையில் நீங்களும் சொர்க்கத்தில் சென்று நானும் சொர்க்கத்தில் சென்றால் அங்கே நீங்களோ நபிமார்களோடு உயர்ந்த தகுதியில் இருப்பீர்களே, நான் உங்களை பார்க்க முடியுமா? நான் உங்களை சொர்க்கத்தில் பார்க்காமல் எப்படி இருப்பேன்? நம்மளா நினைச்சு பார்த்திருப்போம் அந்த மாதிரி. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுக்கு சொர்க்கம் செல்வது மட்டும் நோக்கமாக இருக்கவில்லை, சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹோடு இருக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது. எப்படி சஹாபாக்களுக்கு புரியுதா இல்லையா? சொர்க்கம் மட்டும் நோக்கமாக இருக்கவில்லை, சொர்க்கத்தில் யாரோடு இருக்க வேண்டும். இப்ப நமக்கெல்லாம் உங்களுக்கு சில நேரத்தில் சந்தேகம் வரும், அப்படிலாமா நம்ம ஆசைப்படணும், அப்படிலாமா? எங்க எல்லா மனைவி மக்கள் குடும்பம் தாய் தந்தை நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்காரு. பெண்கள் ஆண்கள், நான் என் மனைவியோட சொர்க்கத்தில் இருக்கணும் ஆசைப்படுறீங்களா இல்லையா? ஏமா பண்றீங்களா இல்லையா? நான் என் மனைவியோட என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் ஏதாவது பேசுங்க நீங்களே என்னோட சேர்ந்து, அப்போதான் எனக்கு கொஞ்சம் பேச்சு வரும். சலாத்துக்கும் பதில் இல்லை, பேச்சுக்கும் பதில் இல்லைன்னு சொன்னால் நான் என்ன செய்யறது? ஆசைப்படுறீங்களா இல்லையா? உங்களோட பாசமா நேசமா, உங்களுடைய கஷ்டத்துல நஷ்டத்துல சிரமத்துல வலியில உங்களுக்கு துணையா இருந்து உதவி செஞ்சு உங்களை பராமரிச்சு உங்களுக்கு பாசத்தை கொடுத்து அன்பை கொடுத்து உங்களை அரவணைச்சு உங்களோட வாழ்ந்த மனைவி உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணுமா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் இருந்தா நாங்கள் ஆசைப்பட்டிருப்போம், அப்படிலாம் இல்லையே அலிம்சா. அப்படியா? என்னம்மா கீழே உள்ளவங்க சொல்லுவாங்க, அலிம்சா அப்படிலாம் இருந்தா நாங்களும் ஆசைப்பட்டிருப்போம், அப்படிலாம் இல்லையே அலிம்சா. சகோதரனே, இடையில ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். குடும்ப வாழ்க்கை என்பது அன்போடு இருக்க வேண்டும், பாசத்தோடு இருக்க வேண்டும், நேசத்தோடு இருக்க வேண்டும், ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை இன்று வெறுப்போடு, கசப்போடு, பகைமையோடு, ஏசுதல் திட்டுதலோடு, கோபமான வார்த்தைகளை கொண்டு, தவறான வார்த்தைகளை கொண்டு நிரம்பியதாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்டது ஒரு மூமினுடைய குடும்ப வாழ்க்கை இல்லை. உங்களுக்கு எவ்வளவு வயதாகிவிட்டாலும் உங்களது மனைவியை நீங்கள் ஆசைப்பட்டு ஆக வேண்டும், அவளை நீங்கள் தேட வேண்டும், அவள் உங்களை தேட வேண்டும். உங்களுக்கு மத்தியிலே அன்பும் பாசமும் நேசமும் திருமணமான நாளிலே நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அது போன்றே இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் திருமண வாழ்க்கை. அதற்கு பேர் தான் சொல்லுங்க திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை என்பது வாடி போகக்கூடிய பூக்கள் அல்ல, எப்போதுமே வசந்தமாக மனம் வீசிக் கொண்டிருக்க வேண்டிய சொர்க்கத்தின் பூக்கள் தான் திருமண வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருந்தார்கள். நோன்பு நேரத்தில் கூட பள்ளிக்கு வரும்பொழுது தனது மனைவி முன்னே வந்துவிட்டால் மனைவியை கட்டி அணைத்து ஒரு முத்தமிட்டு விட்டுத்தான் பள்ளிக்கே தொழ வருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அன்பு கொண்டிருந்தார்கள் என்று விஷயத்துக்கு வாங்க. அந்த சஹாபி சரி என்ன விஷயம்னா, அப்ப நம்ம மனைவி நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்மளோட சொந்தத்தில் இருக்கணும், இப்ப குடும்பமா இருந்த மாதிரி அப்ப குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையாங்க? எங்க நமக்கு அல்லாஹ் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அந்நபியு
அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இதை நாம் உணரவில்லை என்றால் நம்முடைய தொழுகையை ஜாயிஸ் கிடையாது. ஏன்? தொழுகை சரியாகணும்னா ஈமான் சரியாகணும். ஈமான் சரியில்லைன்னா தொழுகை சரியாகுமா? வீக், பலவீனமா போயிடும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒருவன் உண்மையான சுத்தமான பரிபூரணமான மூமினாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு நபி அவனது உயிரை விட நெருக்கமானவராக இருக்க வேண்டும். என்ன சொல்கிறான்? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உனது மனைவியை விட, பிள்ளைகளை விட, பெற்றெடுத்த தாய் தந்தையை விட, உனது குடும்பத்தை விட, நீ சேகரித்த செல்வத்தை விட, சொத்தை விட, நீ கட்டிய வீட்டை விட உனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நேசத்திற்குரியவராக இருக்க வேண்டும் என்று இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வை நமக்கு தேடவில்லை என்றால், அந்த ரசூலுல்லாஹ்வை நமது உள்ளம் சிந்திக்கவில்லை என்றால், அப்ப எப்படி நம்முடைய உள்ளத்துல ஈமான் இருக்குன்னு சொல்ல முடியும்? புரிஞ்சுச்சா? இப்ப புரிஞ்சுச்சா? யாரை நேசிப்போமோ அவரை தேடுவோம் இல்லையா? யாரை பிரியப்படுவோமோ அவரை பற்றி சிந்திப்போம் இல்லையா? யார் மீது நமக்கு அன்பு வந்து விடுமோ அவரை நினைத்து அவரை சந்திக்க வேண்டுமே, அவரை பிரியக்கூடாது என்று நாம் உள்ளத்தால் ஆர்வப்படுவோம். அப்ப சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு நம்முடைய உள்ளத்திலே எவ்வளவு இருந்திருக்க வேண்டும். அப்படி அன்பு இருந்திருக்குமே ஆனால் எப்படி நாம் ரசூலுல்லாஹ்வை தேடி இருப்போம்? ரசூலுல்லாஹ்வுடைய அன்பால் நாம் எப்படி நம்மை மாற்றி இருப்போம் என்று யோசித்து பாருங்கள். அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு போயிட்டு உங்களை நான் பார்க்க முடியலன்னா என்ன ஆகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால பதில் ஒன்று சொல்ல முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சூரா அன்-நிசாவுடைய வசனத்தை இறக்கி தருகிறார். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَئِكَ رَفِيقًا ذَلِكَ الْفَضْلُ مِنَ اللَّهِ وَكَفَى بِاللَّهِ عَلِيمًا. யார் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிவார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தீக்குகளோடு இருப்பார்கள், ஷஹீதுகளோடு இருப்பார்கள், சாலிஹீன் நல்லவர்களோடு இருப்பார்கள். இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அந்த கேள்வி கேட்டவர் எங்கே என்று அழைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இந்த வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், உண்மையான அன்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இப்படி உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்க வேண்டும். எது அல்லாஹ் அன்பு என்பது? அவர்கள் சொல்லாததை இந்த மார்க்கத்தில் செய்வது, அவர்கள் வழிகாட்டாததை அவர்களுடைய மார்க்கத்திற்குள் புகுத்துவது அவர்கள் மீது உண்டான அன்பு கிடையாது. இது ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய வழிகேடு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அல்லாஹ் வழிகாட்டியாக அனுப்பினார். எதற்கு வழிகாட்டியாக அனுப்பினார்? எதற்கு? சொர்க்கத்தின் பாதையை காட்டுவதற்கு. அல்லாஹ்விற்கு எது பிடிக்கும் அதை செய்ய, அதை நாம் செய்வதற்கு இல்லையா? எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்தின்படி நீங்க சொர்க்கத்தை தேடிக்குங்க, உங்களுக்கு எதெல்லாம் நல்லதுன்னு தெரியுதோ அதெல்லாம் செய்யுங்க. அப்படி எங்கேயாவது ஹதீஸ் இருக்கா? சொல்லுங்க. பெரியவங்க ஒரு கேள்வி கேட்கிற, ஒரு சாதாரணமா நம்ம புரியறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்றைக்கு இந்த மௌலூதையும் மீலாதையும் இப்படி கட்டிக்கொண்டு இப்படி அதன் மீது ஒரு பெரிய மோகத்தால் மௌலூதுதான் மார்க்கம், மீலாதுதான் மார்க்கம், இல்லை என்றால் இஸ்லாமே இல்லை என்கிற அளவுக்கு இந்த உம்மத்தை தள்ளி வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்களே. அது மட்டுமல்ல, அதை ஒரு பிழைப்பாக மாற்றிக் கொண்டார்கள். அதான் அது ஒரு முக்கியமான விஷயம். என்ன செய்து கொண்டார்கள்? மௌலிது மீலாது என்ன சொல்லுங்க?
அது ஒரு பிழைப்பாக ஆக்கிக் கொண்டார்கள். எப்படி ஒரு தொழில் ஒரு வருமானத்திற்கான வழியோ அதை போன்று மௌலிதையும் மீளாது விழாக்களையும் தங்களுடைய ஒரு பிழைப்பு தொழிலாக பலர் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான காரணம். ஷைத்தான் அப்படித்தான். ஒரு விஷயத்தை விடாம செய்ய வைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஷைத்தான் செய்யக்கூடிய பல திட்டங்கள் இருக்கு. ஒரு திட்டம் என்ன? அதன் மீது பொய்யான கதைகளை, பொய்யான செய்திகளை இட்டுக்கட்ட வைப்பான். பொய்யான செய்திகளை, கதைகளை இட்டுக்கட்ட வைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதத்தில் புகழ்ந்து கவி படிக்க வேண்டும். அவர்களை புகழ்ந்து படிக்கப்பட்ட கவிதைகளை கூட்டமாக உட்கார்ந்து படித்து அவர்களை புகழ வேண்டும். இது இந்த மாதத்தினுடைய அமல். அதனால் இன்னென்ன சிறப்பு இருக்கிறது, இத சொல்லித்தர வேண்டும் என்றால் அதை யாருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கணும்? சொல்லுங்க, யார் சொல்லிக் கொடுத்திருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? எந்த சஹாபியும் கவி பாடலையா? சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஷாயிரு ரசூலில்லாஹ், பேர் என்ன? ஷாயிரு ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வை உயர்த்தி புகழ்ந்து அவர்களை பாதுகாத்து கவி பாடுவதற்காகவே ரசூலுல்லாஹ்வின் கவிஞர் என்று பெயர் பெற்று கவிஞர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்தார்கள் இல்லையா? உலக புகழ் பெற்ற ஹஸ்ஸான் இப்னு சாபித், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள் நூற்றுக்கணக்கான கவிதைகளை ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடினார்கள். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடினாங்க தெரியுமா? அது ஒரு விஷயத்தை புரியணும். ஒன்று, குறைஷிகள் அரபியர்களிலே ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வை இகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வை இகழ்ந்து கொண்டிருந்தார்கள் கவிதைகளிலே. அவர்களுக்கு கவிதைகளிலேயே பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான தன்மைகளை கொண்டு, பொய்யான கற்பனைகளை கொண்டல்ல, பொய்யான செய்திகளை கொண்டல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள், பழகினார்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய உண்மை தன்மை என்ன என்பதை புரிந்து அதை கவிதைகளிலே பாடி ரசூலுல்லாஹ்வை இகழ்ந்த கவிஞர்களுக்கு பதில் சொன்னார்கள். புரியுதா? கவிதையினுடைய நோக்கம் அது. ரசூலுல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளுக்கான பதிலை சொல்வது, ரசூலுல்லாஹ் இகழப்பட்டதற்கான பதிலை சொல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்காக துஆ செய்தார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு அவர்களை நீ உறுதிப்படுத்துவாயாக என்று. புரியுதுங்களா இல்லையா? அப்ப கவிதையை கொண்டு இஸ்லாமை பரப்புவது, இஸ்லாமை பாதுகாப்பது நோக்கமாக இருந்தது. அத்திஃபா அனில் இஸ்லாம், அத்திஃபா அனில் ரசூல், ரசூலை பாதுகாப்பது, ரசூலை பாதுகாப்பது அது நோக்கமாக இருந்தது. அதுதான் அங்கே அடிப்படையான செய்தி. சரி, இப்போ ஒரு சஹாபி கவிதை பாடினார். யாரு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் பாடினார், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா பாடினார். அந்த கவிதைகள் சஹாபாக்களை பொறுத்தவரை, அரேபியர்களை பொறுத்தவரை கவிதையை கேட்டுவிட்டால் அப்படியே அவர்களுடைய உள்ளத்திலே மனப்பாடமாகிவிடும். அரபுகளுடைய அந்த அப்பேற்பட்ட மன உறுதி அவர்களுக்கு, ஞாபக சக்தி. சரி, ஹஸ்ஸான் பாடிட்டு போயிட்டார், ஹஸ்ஸான் பாடிட்டு போயிட்டார், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா பாடிட்டு போயிட்டார். ரசூலுல்லாஹ் மேல புகழப்பட்ட கவிதை, வாங்க எல்லாரும் உட்கார்ந்து அதை படிப்போம். புரியுதா உங்களுக்கு? சஹாபாக்கள் எந்தைக்காவது செஞ்சிருக்காங்களா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? யோசிச்சு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹின் மீது புகழப்பட்ட கவிதைகளை இப்படி கூட்டமாக படிப்பது, இது ஒரு அமலாக, இபாதத்தாக இருந்திருக்குமே ஆனால்
இபாதத்திலே ஆர்வம் கொண்டிருந்த ரசூலுல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே ஆர்வம் கொண்டிருந்த யார் செய்திருப்பார்கள்? சஹாபா செய்திருப்பார்கள். அப்படி சஹாபாக்களே மறந்திருந்தால் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகளை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அதை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அப்படியே இல்லை என்றாலும் அல்லாஹ் தஆலா அதை செய்ய சொல்லியிருப்பார். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துவிட்டால் அல்லாஹ் நினைவூட்டுவார், அல்லாஹ் கற்றுக் கொடுப்பார். ஆனா அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்படி குர்ஆனிலும் இல்லை, அப்படி ஹதீஸிலும் இல்லை, அப்படி சஹாபாக்களும் இல்லை. பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அன்பை வெளிப்படுத்த போகிறோம் என்று அவர்கள் சில முரண்பாடான கவிதைகளை பாடி வைத்துக் கொண்டு, அந்த கவிதைகளை வைத்து விழாக்களை நடத்தி கொண்டு, வைபவங்களை நடத்தி கொண்டு, அதன் பேரால் மார்க்கத்திற்கு முரணான செயல்களை செய்து கொண்டு அதை மார்க்கத்தின் அடையாளமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த மௌலிது மீலாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை, சஹாபாக்கள் செய்யவில்லை, கண்ணியத்திற்குரிய அடுத்த தலைமுறை தாபிஈன் அதை செய்யவில்லை, அடுத்த தலைமுறை தபுஉத் தாபிஈன் அவர்கள் செய்யவில்லை, அடுத்த தலைமுறை மார்க்க சட்ட வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மார்க்க சட்ட துறையின் மேதைகள், இமாம்கள் அதை செய்யவில்லை. ஹதீஸ் கலையில் மிக மூத்த ஹதீசுகளை தொகுத்த ஹதீசுகளுடைய இமாம்கள் அதை செய்யவில்லை. இப்படி 400 ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு 500வது ஆண்டு 600வது ஆண்டுடைய காலகட்டங்களிலே, அதுவும் ஷியாக்களுடைய கொள்கையில மிக முக்கியமான ஒன்று என்ன? அன்பை சொல்லி மக்களை மார்க்கத்தின் சடங்குகளிலே தள்ளுவது. அன்பை சொல்லி மக்களை எதிரே தள்ளுவது, சடங்குகளிலே தள்ளுவது. அதுதான் ஷியாக்களுடைய கொள்கை. முஹர்ரம் மாசத்துல பார்த்திருக்கீங்களா என்ன செய்வாங்கன்னு சொல்லி? செய்ய முடியுமா நம்ம? ஆனா சிலர் செய்யறாங்களா இல்லையா? நம்ம முஸ்லிம்கள்ல உள்ளவர்களையே ஷியால இல்லாதவர்கள் செய்யறாங்களா இல்லையா ஷியாக்களை போல? இப்படி ஷியா மன்னர்கள் ஆட்சி செய்த போது அவர்களால் அஹ்லு சுன்னாவுடைய மக்களின் மீதும் திணிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த மௌலிதும் மீலாதும். நல்லா புரிஞ்சா? அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள், அது ஹதீஸ் கலையினுடைய இமாம்களாக இருக்கட்டும், ஃபிக்ஹ் கலையினுடைய இமாம்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வழித்தோன்றல்களாக இருக்கட்டும், அவர்கள் யாரும் இதை செய்யவில்லை, இதை செய்பவர்களை அங்கீகரிக்கவில்லை. ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய வரலாற்றிலே ஷியா மன்னர்களுடைய ஆட்சியில் உலகமெல்லாம் பரவி இருந்தது. மக்கா மதீனாவிலே ஷியா மன்னர்களுடைய ஆட்சி இருந்தது. எகிப்து நாட்டிலே ஷியா மன்னர்களுடைய ஆட்சி, ஈராக்கிலே ஷியா மன்னர்களுடைய ஆட்சி, மொரோக்கோவிலே ஷியா மன்னர்களுடைய ஆட்சி. ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஷியா மக்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த காலகட்டத்திலே எப்படி ஒரு மன்னர் ஆட்சி செய்வாரேயானால் தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய கோட்பாடுகளை மக்களின் மீது திணிப்பாரோ, அப்படி திணிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த மௌலிதும் மீலாதும். இதனுடைய வரலாறு எடுத்து படிக்கும். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் என்ற பெயரிலே இது பரவலாக்கப்பட்டு கடைசியில இது எப்படி தோன்றியது, ஏன் தோன்றியது என்பதே மறக்கப்பட்டு, இதுதான் இஸ்லாம், இதுதான் சுன்னத் வல் ஜமாத்துடைய அடையாளம், இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் என்று ஆகிவிட்டது. இன்று பலருக்கு அந்த கவிதைகளிலே என்ன படிக்கப்படுகின்றன என்பதும் தெரியாது, அந்த கவிதைகளிலே என்ன அர்த்தம் என்பதும் தெரியாது, இதை ஏன் படிக்கிறோம் என்பதும் தெரியாது. இது அரபு நாடுகளிலே இன்று எப்படி ஒரு சினிமா நிகழ்ச்சியை போல, ஒரு கச்சேரி நிகழ்ச்சியை போல மௌலித் மஜ்லிஸ்களை ஆக்கிவிட்டார்கள். அரபு நாடுகள் இருக்க உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழ்நாடுகளிலையும்
அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த மௌலூத் என்பது அது வேற விதமா போயிட்டு. இப்படி அது சில ஆலிம்களுடைய வருவாய்க்காக சில முஸ்லிம் செல்வந்தர்களுக்கு இதை மோதி நீங்கள் ஒவ்வொரு வருடமும் உணவு கொடுத்தால்தான், ஆலிம்களை கண்ணியப்படுத்தினால்தான் உங்களது வியாபாரம் பரக்கத்தாக நடக்கும். இப்படி ரொம்ப பேர் மௌலூத் ஓதுறாங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்து என்ற கான்செப்ட் எல்லாம் இப்ப மறந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துனா முதல்ல அவங்க ஃபர்லான தொழுகையை சரியா தொழுது இருப்பாங்க, சரியா சுன்னத்தை தொழுது இருப்பாங்க, அவங்களுடைய முக தோற்றங்களை அவங்களுடைய வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு ஏற்ப மாற்றி இருப்பாங்க இல்லையா? முழுக்க மீசையும் தாடியையும் சிறைச்சிட்டு தங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் வட்டியோட தொடர்பு படுத்தி வைத்துக் கொண்டு அத்தனை அனாச்சாரங்களையும் அத்தனை ஒழுக்கக்கேடுகளையும் செய்து கொண்டு, அது மட்டுமல்ல பலர் சினிமாவுக்கு பைனான்ஸ் பண்றவங்களே அதில் இருக்கிறாங்க, பலர் ஹராமான தொழில்களிலே முதலீடு செய்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் செய்து கொண்டு கடைசியில ரசூலுல்லாஹ்வுடைய அன்புல நாங்க மௌலூத் செய்யறோம் சொல்லி உண்மையில எதை கொண்டு அவர்கள் செய்கிறார்கள்? பயம். மௌலூத் செய்யலைன்னா வியாபாரத்தில் பரக்கத்து இருக்காது. மௌலூத் செய்யவில்லை என்றால் எங்களுக்கு இந்த வருஷத்திலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்காது. அதுதான் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. நான் பார்த்தவரை கேட்டவரை பலரிடத்தில் பழகி அவர்களின் காதால் கேட்டதில், அவர்களின் வாயால் என்னுடைய காதினால் கேட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். எதுக்கு மௌலூத் ஓதுறாங்களா சொல்லுங்க? இப்ப நம்ம தொழுகிறோங்க, ஏங்க தொழுதீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய பொருத்தம். யாராவது இந்த மௌலூத் மீலாது கொண்டாடுறவங்கள்ட்ட ஏன் மௌலூத் ஓதுறீங்கன்னு கேளுங்க. முதல் பதில் பரக்கத்துக்கு ஓதுவோம். என்ன பதில்? எப்படி ஒரு சிலை வணங்கி கோயிலுக்கு போனாலும் எதுக்கு போவான்? அவனுக்கு ஏதாவது ஒரு தேவையை வச்சுக்கிட்டு தான் போவான், உலக தேவையை வச்சுக்கிட்டு தான் ஏதாவது நடக்கணும்னு தான் போவான். அதே போலதான் இந்த மௌலூதை வைத்திருக்கிறார்கள். அப்ப உண்மையிலேயே இவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை உடையவர்களா அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய அன்பின் பெயரால் சடங்குகளை செய்து கொண்டு தங்களுடைய மன திருப்திகளை மட்டும் தேடக்கூடியவர்களா? அல்லாஹ்வுடைய திருப்தி நோக்கமல்ல, ரசூலுடைய திருப்தி நோக்கமல்ல, மறுமையின் வெற்றி சொர்க்கம் நோக்கமல்ல. அவர்களுக்கு நோக்கமெல்லாம் ஏதோ மதத்தின் பெயரால் சில சடங்குகளை செய்து அதன் மூலமாக சில மன நிம்மதி அவர்களுக்கு. எப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ப அது அப்படியே மனசுல ஊற அதை செஞ்சாதான் மனசுல திருப்தி, அதை செஞ்சாதான் மனசுக்கு ஒரு திருப்தி. இந்த கயிறு கட்டுவாங்க, தாயத்து கட்டுவாங்க, தகடு கட்டுவாங்க, அதை கட்டுனாதான் அவங்களுக்கு திருப்திங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த மாசம் வந்தா மௌலூத் ஓதிடணும், மீலாது ஓதிடணும். எப்படி ஆக்கப்பட்டு விட்டது? ஒரு முஸ்லிமுடைய ஐங்கால தொழுகைகளை போல அவர்கள் இந்த சடங்குகளை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நன்றா புரிந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும் என்பதிலே முஸ்லிம்களுக்கு மாறுபட்ட கருத்து அறவே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கருத்தை யாரும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது ஈமானுடைய பகுதி. அவர்களை அன்பு வைப்பது அவர்களுடைய குணத்தால், பண்பால், ஒழுக்கத்தால், ஈமானால் நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு வைப்பது. அந்த அன்பு இல்லாமல் அல்லாஹ்வுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் தஆலா. யா அல்லாஹ், எனக்கு ஒன்ன பிடிக்கும் ஆனா ரசூலுல்லாஹ்வை பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அல்லாஹ்வுடைய அன்பை வைத்திருந்தால் ரசூலை நேசிக்க வேண்டும், ரசூலை பின்பற்ற வேண்டும். அவரை மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தார்களை, மனைவிமார்களை, அவர்களுடைய தோழர்களை நேசித்தாக வேண்டும். அப்பேற்பட்ட ஈமானை குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் ஓதக்கூடியவன் அல்லாஹ்வுடைய அன்பினால், ரசூலுடைய அன்பினால் ஓதுகிறான். தொழக்கூடியவன் அல்லாஹ்வுடைய அன்பினால், ரசூலுல்லாஹ்வுடைய அன்பினால் தொழுகிறான். ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்வுடைய அன்பால், ரசூலுல்லாஹ்வுடைய அன்பால் நாம் செய்கிறோம் இல்லையா?
இஸ்லாம் ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய அன்பினால் ரசூலுடைய அன்பினால் இணைக்கப்பட்ட பிணைக்கப்பட்ட ஒன்று. அது நமக்கு எதை கொண்டு வர வேண்டும் என்றால் ஹலாலுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும், ஹராமை விட்டு விலகக்கூடிய மன உறுதியை கொண்டு வர வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மதிக்க வேண்டும், ஷரியத்தை மதிக்க வேண்டும், அதை கற்க வேண்டும், அதை பிறருக்கு போதிக்க வேண்டும், அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் அன்பு. இன்று மக்கள் செய்கிறார்களே இந்த மௌலூது மீலாது, கொஞ்சம் நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க ஆதாரம் இந்த தெளிவெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு சாதாரண ஒரு சிந்தனைவாதியா, ஒரு இஸ்லாமுடைய அடிப்படை அறிவுடையவரா அவங்க செய்யக்கூடிய அந்த மௌலிது கலாச்சாரத்தை கொஞ்சம் பாருங்க. அவர்கள் எல்லாமே நடிப்பும், எல்லாமே வேஷமும், எல்லாமே நடிப்பு வேஷம். ஓதுறவங்களுக்கு ஒரு துளி கூட அங்கே ரசூலுல்லாஹ்வை பற்றி புகழப் போகிறோமே என்ற அந்த தக்குவாவும் இருக்காது. இதெல்லாம் பார்த்து சொல்லுவோம், நடப்பதை பார்த்து சொல்லுகின்றோம். அவங்க கேலி பண்ற கேலி என்ன, வேடிக்கை என்ன, அந்த மௌலிதுக்கு முன்னாடி அவர்கள் அதை எந்த மெட்டில பாடலாம் என்பதற்கு அவர்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, அந்த மௌலிதுக்கு பின்னால் என்ன பரிமாறப்படும் என்று அந்த உணவின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேடுதல் என்ன, பிறகு அந்த மௌலிதை ஓதினால் தங்களுக்கு என்ன கூலி கொடுக்கப்படும் என்று அவர்கள் பேசக்கூடிய பேரம் என்ன. அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத் இருந்தா, இப்ப ஸலவாத் ஓதுறதுக்கு யாராவது காசு கேட்பாங்களா? நீங்க வீட்டுல ஸலவாத் ஓதுவீங்க, அதுக்கு யாராவது நீங்க போய் காசு கேட்க முடியுமா? ரசூலுல்லாஹ் மேல அன்பு முஹப்பத்னா ஸலவாத் ஓதுங்க. இப்ப இந்த ஸலவாத்துக்கு யாராவது ஒரு கூட்டம் போடணும்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. இவர்கள் இந்த மௌலிதை ஓதக்கூடியவர்கள் தங்களது வீடுகளிலே மௌலிதை ஓத மாட்டார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். மௌலிதை ஓதி பரக்கத்துன்னு சொன்னா, இந்த மௌலிதை நீங்க உங்க வீட்டுல ஓதி நீங்க பரக்கத்தை தேடி பெரிய செல்வந்தரா இருக்க வேண்டித்தானே? ஏன் காலமெல்லாம் இந்த மௌலிதை ஓதி இந்த குழப்பையே நடத்தி கொண்டு உங்களது குடும்பத்தை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? இது எப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக, ஒரு புரோகித தொழிலாக ஆக்கப்பட்டு விட்ட ஒன்று. அல்லாஹ் பாதுகாப்பானா. இதை அறிந்து செய்யறாங்களோ, அறியாம செய்யறாங்களோ, விளையாட்டா செய்யறாங்களோ, என்ன அடிப்படையில செய்யறாங்க அல்லாஹ் அறிஞ்சோம். ஆனால் சகோதரர்களே, ஒரு காலத்துல அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீதுடைய, தாவாவுடைய, சுன்னாவுடைய பிரச்சாரத்தால் குறைந்து போயிருந்த ஒன்று இன்று தௌஹீது மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பிளவின் காரணமாக தௌஹீது மக்கள் தௌஹீதையும் சுன்னாவையும் பிரச்சாரம் செய்யாமல் தங்களுக்குள் இருக்கின்ற பிளவுகளை பேசி ஒருவரோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் இந்த ஷிர்க்குடைய, இந்த பித்அத்துடைய தலைகள் தூக்க ஆரம்பித்து விட்டன. புரியுதா இல்லையா? ஒரு காலத்துல குறைந்து போனது இப்ப திரும்பவும் வேகமா அது தோன்ற ஆரம்பிக்கின்றது. அல்லாஹ் நம்மை விசாரிப்பான், அல்லாஹ் நம்மை விசாரிப்பான். நாம் இத்தகைய அற்பமான சண்டைகளுக்காக உள்ளவர்கள் அல்ல. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வுடைய தௌஹீதை மக்களுக்கு சொல்லி ஷிர்க்கிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக, பித்அத்தை எச்சரிக்கை செய்து சுன்னாவின் பக்கம் அவர்களை அழைப்பதற்காக. அதனால அன்பிற்குரிய சகோதரர்களே, தயவு செய்து நீங்க நம்ம எல்லாம் தௌஹீத்வாதியா இருக்கோம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் தௌஹீத்வாதி ஆகிட்டாங்க, இனிமே நமக்கு என்ன என்று இருந்து விடாதீர்கள். எப்படி லுக்மான் தன்னுடைய மகனுக்கு இறுதி வரை மகனே லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, இணை வைக்காதே என்று சொல்லிக் கொண்டிருந்தாரோ, எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரண நேரத்தில் கூட தனது பிள்ளைகளை பார்த்து மா தஅபுதூன மின் பஅதி, என் பிள்ளைகளே எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று வசியத்து கேட்டாரோ, அதே போன்று நாம் நமது பிள்ளைகளுக்கு, குடும்பத்தாருக்கு, அண்டை வீட்டாருக்கு இந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும், சுன்னாவை வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சடங்குகளை குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்துக் கொண்டு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? மார்க்கத்தை படிங்க, கல்விதான் முக்கியம். என்ன முக்கியம்? கல்வி முக்கியம், ஆதாரம் முக்கியம். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும் என்றால் குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின், என்ன வேணும்?
ஆதாரம், தெளிவான அறிவு வேண்டும். இன்று நம்முடைய சகோதரர்களையே மயக்கி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல நம்முடைய அழைப்பாளர்கள் அவர்களை திருத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அப்படித்தானே எல்லாரும் வந்தோம். இன்று எப்படி இருக்கிறது தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை மயக்கி அவர்கள் இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால மீண்டும் தௌஹீதுடைய பிரச்சாரங்கள் நமது சபைகளிலே, சுன்னாவுடைய பிரச்சாரங்கள் எழுச்சி பெற வேண்டும். அதுதான் நம்முடைய முதல் பிரச்சார மையமாக, அடிப்படை கருத்தாக மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த தௌஹீதுக்காகவே வாழ்ந்து, சுன்னாவுக்காகவே வாழ்ந்து, அதை பிரச்சாரம் செய்து, அதை பின்பற்றி, அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மகத்தான நற்பாக்கியத்தை தந்தருவானாக. அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்காக மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை குழப்பங்கள் இல்லாமல், அனாச்சாரங்கள் இல்லாமல் பின்பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.